Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumiya's Kitchen. No oil, no boil கான்செப்டில் யூடியூபர்ஸாக சேர்ந்து ஹெல்த்தியான ரெசிபி கொடுத்துருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா சேனலுக்குமே சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாஃப் பீட்ரூட் எடுத்து நல்லா திருவி எடுத்துக்கணும். ஹாஃப் பீஸ் வாழைப்பழம் எடுத்துக்கணும். நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்ரூட் எடுத்துக்கணும். 3-4 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கணும். வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மேஷ் பண்ண வாழைப்பழத்தை சேர்த்துக்கோங்க. வாழைப்பழத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கல, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. வெள்ளரி விதை, சன்ஃப்ளவர் சீடு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். குக் பண்ண மாதிரியே இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. கார்னிஷிங்க்கு சன்ஃப்ளவர் சீட் சேர்த்துக்கலாம். ஹெல்த்தியான பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. எல்லா சேனல்லையும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நோ ஆயில் நோ ஃபயர் கான்செப்டில் அவல் இட்லி தான் பார்க்க போகிறோம். ஒயிட் திக் அவலை எடுத்து ரவை பதத்துக்கு அரைச்சி அதை 1 கப் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட உப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட தேங்காய் துருவலும் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேரட் துருவலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் அவலுக்கு 2 கப் தேங்காய் பால் கணக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பாலை நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா பேட்டரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. இப்போ இட்லி தட்டு மேலே ட்ரை கிளாத்தை வச்சு அது மேலே ஒவ்வொரு முந்திரி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் துருவின கேரட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ மாவு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாப்பில் இருக்கக்கூடாது. நம்ம ஏன் ட்ரை கிளாத் போடுறோன்னா அப்போ தான் அந்த தண்ணியெல்லாம் அந்த துணியில் அப்சர்வ் ஆகி இட்லி நல்லா இறுகி வரும். இப்படி ஷேப் பண்ணி விட்டுருங்க. இட்லி ஷேப்புக்கு நல்லா பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சிடலாம். தண்ணியில் எதுவுமே நான் ஊற்றலைங்க. ஸ்டவ் மேலேயும் நான் வைக்கலை. சும்மா க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா பூ போல் அவல் இட்லி ரெடி ஆகிடுச்சு. தொட்டு பார்த்தா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும். யம்மியான அவல் இட்லி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவல் அண்ட் தேங்காய் பால் சேர்த்து தான் இந்த இட்லி பண்ணியிருக்கோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி இன்க்ரீடியன்ட்ஸ். அது ரெண்டுமே ஈஸிலி டைஜஸ்டபிள். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் யூ சூன். பாய். வணக்கம் உறவுகளை, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது குக்கும்பர் பைட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கும்பர் பைட்ஸ் செய்யறதுக்கு நான் தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கேரட்டையும் பீட்ரூட்டையும் நான் துருவி எடுத்துக்கிட்டேன். ஆனியனையும் தக்காளியும் நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ணதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் துருவி வச்ச கேரட்டு, பீட்ரூட்டு, அது கூடவே ஆனியன், தக்காளி, எலுமிச்சப்பழ சாறு, உப்பு, மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தனியாக இதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது சட்னி ரெடி பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் கேரட்டு, பீட்ரூட்டு, ஆனியன், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சம் எலுமிச்சை சாறு, உப்பு இதை அரைச்சி சட்னி மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி ரெடி பண்ணிக்கணும். குக்கும்பர் ஸ்வீட் பைட்ஸ் பண்ணுறதுக்காக நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாதாம், முந்திரி, பிஸ்தா, கூடவே திராட்சை, ஏலக்காய், இது கூட பேரிச்சம்பழம் இருந்தாலும் போட்டு கோஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 4 விதமான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஒன்று வெஜிடபிள் சாலடு, இன்னொன்று நட்ஸு, அடுத்தது தேங்காய் துருவல், அதுவும் அது கூடவே நாட்டு சக்கரை ப்ளஸ் சுக்கு ஏலக்காய் தூள், நம்ம அரைச்சி வச்ச வெஜிடபிள் சட்னி. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நம்ம குக்கும்பர் குள்ளரை வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் நட்ஸ் வச்சு ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்தது வெஜிடபிள்ஸ் சாலட் வச்சு ஸ்டஃப் பண்ணுறேன். அதுக்கடுத்தது நான் அரைச்சி வச்ச அந்த வெஜிடபிள் சட்னி அதை வச்சு ஸ்டஃப் பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, நல்லா டேஸ்டியாகவும் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அதுக்கடுத்தது தேங்காய் துருவல், அதுவும் இது கூட நாட்டு சக்கரை, சுக்கு ஏலக்காய் பவுடர் அதை வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிப்பாங்க. எங்கள் வீட்டு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. கெஸ்ட் வரும்போதும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்துங்க.
நன்றி உறவுகளே. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறது டீடாக்ஸ் ட்ரிங்க்கு. இதை வந்து நைட்டு நம்ம ஒரு 1/2 கப் குடிச்சிட்டு தூங்கினோன்னா நமக்கு ஃபேட் எல்லாம் பர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ நான் வந்து கருஞ்சீரகமும் சீரகமும் எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையானது கொத்தமல்லி, இஞ்சி துருவினது, சீரகம், கருஞ்சீரகம், லெமன் வந்து நான் நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேங்க. இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். க்ளீன் பண்ண கொத்தமல்லி, துருவின இஞ்சி போட்டோன்னா நமக்கு நல்லா அரைச்சி ஜூஸ் கிடைக்குங்க. அதுக்காக துருவி போடுறோம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி. இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற கருஞ்சீரகம், சீரகம் இதையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம வடிகட்டிடணுங்க. வடிகட்டிட்டு நம்ம வந்து புழிஞ்சு வச்சுருக்கிற லெமனை ஆட் பண்ணோன்னா சூப்பரான டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுங்க. இது வந்து நம்ம நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு தூங்கினோன்னா இது வந்து ரொம்பவே ஃபேட் பர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 20 ml குடித்தா போதும், ஒரு 1/4 கிளாஸ் குடித்தா போதுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சிம்பிளி தமிழ் ஹன்சிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இளநீரை வச்சு ஒரு புட்டிங் ஒன்று செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது சொல்கிறேன். இளநீ, பேப்பர் அவல் 50 கிராம், நாட்டு சக்கரை, 2 ஏலக்காய், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு. அந்த அவலை வந்து மிக்சியில் போட்டு நல்லா குறகுறப்பாக நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இளநியை நம்ம உடைச்சி நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிச்சிக்கலாம். தேவையான அளவு நம்ம இளநியை ஊற்றிக்கிட்டு அதில் நாட்டு சர்க்கரையை போட்டு நம்ம நல்லா கரையிற மாதிரி கரைச்சிக்கணும். அது நல்லா கரைச்சிடணும். இப்போ நம்ம 2 ஏலக்காயை தட்டிக்கலாம். அந்த தோல் எடுத்துட்டு தட்டிக்கலாம். தட்டின ஏலக்காயை அந்த இளநீ தண்ணியிலேயே போட்டு கரைச்சிக்கணும். இப்போ அந்த அரைச்சி வச்ச அவல் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் போட்டு நாம் கரைக்கணும் அந்த இதில் இளநீயில். இப்போ அப்படியே கரைக்கவே அது நல்லா அப்படியே உறிஞ்சிக்கும். எல்லா தண்ணியுமே அந்த இளநீ தண்ணி பூரா அந்த அவல் பவுடர் வந்து உறிஞ்சிக்கும். குழந்தைங்களுக்கு மிகவும் பிடிச்ச உணவாக இருக்கும் இது, இந்த இளநீர் புட்டிங். இப்போ நம்ம தேவையான அந்த பதம் வந்துடும். நமக்கு அந்த எல்லாமே உறிஞ்சிட்டு நல்லா வந்துடும். நம்ம தேவையான அந்த நட்ஸ் எல்லாமே சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். ஒரு சக்தி மிகுந்த உணவுன்னு சொல்லலாம் இது. அடுப்பில் வைக்காமல் தயார் பண்ணது இது. மேலே டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் நாட்டு சக்கரை தூவிக்கிட்டேன். அருமையான இளநீர் புட்டிங் ரெடி. Hi everyone,
வெல்கம் டு சௌமியா மீராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்ன பார்த்திங்கன்னா, ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் தான் ஒன்று பார்க்க போகிறோங்க. எதை வச்சு பார்த்திங்கன்னா, ஒரு ஃப்ரூட்டை வச்சு, அதாவது மஸ்க்மெலன் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். மஸ்க்மெலன் நம்ம நார்மலாக பண்ணுறது வேறு, இது கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக நம்ம பண்ண போகிறோம். அதாவது ஒரு மஸ்க்மெலன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 5-6 டேட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன், சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேன், இந்த ஒயிட் ஜக்கில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கோகோனட் மில்க்கு. ஸோ இது எல்லாமே நம்ம அரைக்க போகிறோம். இந்த சீட்ஸ் எல்லாம் அரைக்க போகிறது இல்லை, ஓகேங்களா? அது மேலே தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஸ்க்மெலனை வந்து ஜாரில் போட்டுருங்க. டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் எல்லாமே எடுத்து தான் வச்சுருக்கேன், ஸோ நீங்கள் அப்படியே போட்டுடலாம். அப்புறம் வந்துட்டு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ஹனி எடுத்து வச்சுருக்கோம், தேன் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் அப்படி போட்டுருங்க. தேன் வந்து உங்களுடைய இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, சரிங்களா? ஸோ இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிருங்க. ஸோ இந்த மஸ்க்மெலனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன பார்த்திங்கன்னா, உடம்பை வந்து ரொம்பவே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. அப்புறம் இம்யூனிட்டி நல்லாவே டெவலப் ஆகும். கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த மஸ்க்மெலான். அப்புறம் ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லதுங்க. இதில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்க சியா சீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கால்சியத்துக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப கால்சியம் கண்டென்ட் அதில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. சர்விங் கிளாஸில் வந்து கொஞ்சமாக மஸ்க்மெலன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறமா தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த சியா சீட்ஸு, அப்புறம் வந்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாமே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சப்ஜா சீட்ஸ் நான் ஊற வச்சு நான் எடுத்திருக்கேங்க, அதையும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து ஹனி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்ச மஸ்க்மெலன் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். சௌமியா மீராஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் லட்டு. இதில் வந்து எந்த ஒரு ஆயில் நெய் அடுப்பில் இல்லாமல் ரொம்ப எம்மியான அவல் லட்டு எப்படி செய்யலான்னு இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அவல் ஒரு லேயர், அப்புறம் நாட்டு சக்கரை ஒரு லேயர், லேயராக மிக்ஸி ஜாரில் இப்படி போட்டுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 4 to 5 ஏலக்காய் அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ நாட்டு சக்கரை வேணுமோ உங்கள் இனிப்புக்கு தக்கன போட்டுக்கோங்க. இப்படி அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம இப்போ மாற்றிக்கலாம். ஒரு 10-15 முந்திரி பருப்பு, அப்புறம் துருவின தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனோடனே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப எம்மியான ஹெல்தியான அவல் லட்டு ரெடி. இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நான் யூடியூபர்ஸ் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃப்ரீ டைமில் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபீஸ் எல்லாமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.